விரும்பி கேக்குறதே பேசுறதெல்லாம் நேரத்துல நான் போய் அரசு உங்களுக்காக பேசுவேன். டாக்டர் வேலையை மத்தியானம் பார்ப்பேன். பேரக்குள்ள நல்லா இருக்குன்னு நினைச்சு இந்த ஒரு தடவை விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போடுங்க. என்னெல்லாம் தெரியும், பக்கத்துல தான் நம்மளுக்கு தெரியுது. ஏன் சீமானுக்கு ஓட்டு போட வேண்டும் அப்படின்னு நீங்க தான் பேசணும். மாசம் எம்எல்ஏ தேர்தல் சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பா எனக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடு. இங்க பாருங்க, இதுதான் சின்னம். விவசாயம் தான் நமக்கு முக்கியம். அதனால விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. டாக்டரா என்னை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் உண்மையா நேர்மையா குறைச்ச செலவுல அதிக டெஸ்ட்கள் இல்லாம நோயாளிகளுக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சட்டமன்ற உறுப்பினரானோ அதே மாதிரி மக்கள் மேல அக்கறையா நான் செயல்படுவேன். முழு நேரமும் ஒதுக்குவேன். நீங்க என்ன பிரச்சனைனாலும் நான் மதுக்கு ரோட்ல தான் இருக்கேன். நான் எம்எல்ஏ ஆயிட்டு சென்னை போயிட மாட்டேன். அதனால எனக்கு வாய்ப்பு கொடுங்க. எப்ப வேணாலும் வந்து கேட்கலாம். கட்சி அலுவலகம் மாடியிலே இருக்கு. எந்த புகாரங்க கொடுத்தாலும் கால நேரத்துல நான் போய் அரசு உங்களுக்காக பேசுவேன். டாக்டர் வேலையை மத்தியானம் பார்ப்பேன். இப்ப 2ல இருந்து 9 டாக்டர் வேலை பார்ப்பேன். காலையில தானே ஆபீஸ்லாம் திறந்துருக்கு. அந்த நேரம் உங்களுக்காக ஒதுக்குவேன். சொன்னதை செய்வேன். எனக்கு வாய்ப்பு கொடுங்க. காசு வாங்காம செய்வேன். லஞ்சம் வாங்காம செஞ்சு கொடுப்போம். நாங்க உறுதியா செஞ்சு கொடுப்போம். அதனால எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. மறந்துடாதீங்க. விவசாயி சின்னம். இந்த வாய்ப்பை நடு விட்டுறாதீங்க. அவ்வளவுதான். அப்புறம் நாங்களும் சேர்ந்து போயிட்டோம் வைங்க, என்ன இப்ப நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. அதே தான் தொடர்ந்து நடக்கும். நன்றி, வணக்கம். சரி, தேர்தல் நிக்கிறேன்ல, சரி, அதுக்கு அவங்க ஊருக்கு ஓட்டு கேட்டு வந்து. சரிங்க, சரிங்க. எனக்கு விவசாய சனத்துல போடுங்க. சரிங்க. இது உறவினர்கள் நண்பர்கள்லாம் போடுச்சு. என்னெல்லாம் தெரியும், பக்கத்துல தான் நம்மளுக்கு தெரியுது. கண்ணன் காட்டிய வழியில எனக்கு போட்டுருக்கு. சரிங்க, நன்றி. சரி, இதெல்லாம் வெட்டிடுவோம், ஜெயிச்சிடலாம். சரிங்க. வணக்கங்க. நான் டாக்டர் பாரதி செல்வன். டாக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாத்துறீங்கல்ல, தேர்தல்ல நிக்கிறேன். நம்ம இதுதான் சீமான் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? என்ன சார், நான் ஓரளவு படிச்சிருக்கேன். நான் பாத்திருக்கேன். அவர் என்ன தேர்தல் நிறுத்தி இருக்கிறார் வேட்பாளரா மன்னார்குடி தொகுதிக்கு. எனக்கு ஓட்டு போடுங்க விவசாய சின்னத்துல. சரி சரி சரி. சீமான் பேசுறதெல்லாம் செய்யணும்னு அதிகாரம் வேணும்ல. விரும்பி கேக்குறதே பேசுறதெல்லாம் அதிகாரம் வந்தா தான் செய்ய முடியும். அதிகாரம் நீங்க தான் கொடுக்கணும். சரி சரி. விவசாயிக்கு பொத்தான அழுத்துங்க, அதிகாரம் வந்துடும். சீமான் பேசுறதெல்லாம் செய்வார். இல்ல நான் அடிக்கடி அதான் கேட்டிருக்கேன். உழவு தொழில் வேளாண்மையை காப்பாத்துவார். நமக்கு அதான முக்கியம். சரி சார், தெரியும். லாபமான தொழிலா விவசாயத்தை மாத்துவார். சரி சரி. நன்றி. விவசாய சின்னம் மறந்துடாது. சரி, வாங்க வாங்க, போயிட்டு வாங்க சார். பச்சை தொழில் நிரந்தரமா போட. இல்ல இல்ல, நான் போட்டுக்கிறேன். நான் தான் எனக்கு தெரியும். நான் டாக்டர் பாரதி செல்வன், இருதய டாக்டர், மன்னார்குடியில இருக்கிறேன். மதுக்கர் ரோட்ல ஆஸ்பத்திரி வச்சுக்கிட்டு ஹார்ட் டாக்டர். சீமான் அவர் கட்சி சார்பா நான் எம்எல்ஏக்கு நிக்கிறேன். அதுக்காக அவங்க வீட்டுக்கு ஓட்டு கட்டு வந்திருக்கிறோம். எனக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. இது இருக்க பெட்டியில. இந்த தடவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நாங்க உண்மையா இருப்போம், நேர்மையா இருப்போம், நல்லது செய்வோம். எல்லாரும் இப்படிதான் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நாங்க சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், உண்மையா இருப்போம். இந்த தடவை எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன். கொடுத்தா தானே தெரியும். இந்த தடவை எங்களுக்கு கொடுங்க விவசாய சின்னம், மறந்துடாதீங்க. நன்றி. ஊருக்கு ஓட்டு கட்ட வந்து மீதி பேர் ஓட்டு போட சொல்லுங்க. ஏன் சீமானுக்கு ஓட்டு போட வேண்டும் அப்படின்னு நீங்க தான் பேசணும். பேசி ஓட்டு வாங்கி கொடுங்க. ஒரு 10 பேரை மாத்துங்க. நம்ம உண்மையை தானே சொல்றோம், போய் சொல்றோமா? வணக்கம். ஓட்டு கேட்டு உங்க சரி, விவசாயி சொன்னா இன்னும் நிறைய பேர் சொல்லி போட சொல்லுங்க. இந்த தடவை வெற்றிடலாம். நிறைய பேர் போடணும்னு சொல்லி. மன்னார்குடி மதுக்கூர் ரோடு இருக்குல்ல, அதுல பாரதி இதய மருத்துவமனை. நான் தேர்தல் நிக்கிறேன். சீமான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் கட்சி சார்பா நிக்கிற எம்எல்ஏ தேர்தல்ல எனக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. நாங்க உண்மையா நேர்மையா இருப்போம், நல்லதை செய்வோம், விவசாயத்தை காப்பாத்துவோம். அதுக்கு தான் விவசாய சின்னம் ஏற்கனவே. ஓட்டு போடுங்க, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னம் மறந்துடாது. வயசுக்கு எதுக்கு கட்டளைக்கு சூரியனுக்கு 40 வருஷம் போட்டாச்சு. கடைசியா பேரப்புள்ளைய நல்லா இருக்குன்னு நினைச்சு இந்த ஒரு தடவை விவசாய சின்னத்துக்கு ஓட்ட போடுங்க. சரிங்களா? சரி.